ஏன்டா வெள்ளை பொண்ணி, எந்த வேலையும் செய்யாமல் தகுதியான படிப்பும் இல்லாமல் உங்கள் அப்பா பணக்காரன் ஒரே காரணத்துக்காக நோகாமல் முதலாளி சீட்டில் வந்து உட்காந்த உனக்கே இவ்வளோ இருக்குன்னா, அப்பா அம்மா ஸ்கூலுக்கு கஷ்டப்பட்டு டொனேஷன் கட்டி எல்கேஜி இந்த 10வது முடி ஃபெயில் ஆகாமல் படித்து 10வதுல ஈஸியான குரூப்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தால் தான் இன்ஜினியர் ஆகுன்னு கஷ்டமான குரூப்பாக எடுத்து ஃபிசிக்ஸ் ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேக்ஸுக்கு ஒரு டியூஷன், ரோட அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட பெற்றவங்கள வேறு ரோட அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாம் நைட் ஃபுல்லாக ஃப்ளாஸ்கில் டீ வச்சு படித்து அலாரம் வச்சு காலையில் எழுந்திரிச்சு படித்து அதில் வாங்குகிற மார்க் பத்தாமல் டிஎன்பிசியில் வேறு தனியாக உட்காந்து எழுந்திரிச்சு படித்து அதில் வாங்குகிற மார்க் யூஸ்லெஸ்ஸாக போய் அம்மா நகையை அடமானம் வச்சு காலேஜில் சீட்டு வாங்கி ஃபஸ்ட் இயர்லேருந்து 4th இயர் வச்சு அரியெல்லாம் மொத்தமாக 4th இயரில் கிளியர் பண்ணிட்டு இந்த சொசைட்டிக்குள்ளே நுழைஞ்சா இந்த சொசைட்டி என்ன வேலை இல்லைன்னு செருப்பால் அடித்து ரோட வேலை தேடி அலைஞ்சு 3 வருஷம் 4 வருஷம் வீட்டில் தண்டமாக உட்காந்து அப்பா என்ன தண்டச்சோறு திட்டி திங்கிற ஒவ்வொரு வாய் சோறு தொண்டையில் சிக்கி இறங்கி வலிச்சு இன்னைக்கு ஏதோ ஒரு புண்ணியவா ஒரு நல்ல மனுஷன் எனக்கு வேலை கொடுத்து அதையும் பிடுங்க நினைக்கிற உன்னை மாதிரி புறம்போக்கெல்லாம் சமாளித்து இன்னைக்கு முன்னாடி நிற்கிற வேலையில்லா பட்டதாரி எனக்கு எவ்வளோ இருக்கும்.